ப்ரெக்னென்சியை எதிர்பார்த்து இருக்கிறப்போ பீரியட்ஸ் தள்ளி போயும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறப்போ நெகட்டிவ்னு வருதா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் டாக்டர் பிரியா. ஐம் அ ஜென்ரல் ஃபிசிஷியன் அண்ட் சைல்ட் பர்த் எஜுகேட்டர். கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் பார்த்துட்ருக்கோம். மேம், எனக்கு பீரியட் மிஸ் ஆகி 45 டேஸ் ஆச்சு. பட் 2 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணால் நெகட்டிவ் தான் வருது. பீரியட்ஸ் ஆகலை, ஆனால் லைட்டாக ஒயிட்டாக ஜெல்லி மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுது. இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல மேம். ஹாஸ்பிட்டல் போகட்டுமா இல்லை இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். இந்த மாதிரி டவுட்ஸ் தான் நிறையா பேத்துக்கு இருக்கும். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறப்போ பீரியட்ஸும் தள்ளி போயிடுச்சு, ஆனால் டெஸ்ட் பண்ணால் நெகட்டிவ்னு வருது. இப்போ வெயிட் பண்ணலாமா இல்லை ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுமா டாக்டர்னுங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு ரெகுலர் பீரியடா இல்லை இர்ரெகுலர் பீரியடா? ரெகுலர் பீரியட்னா மாதம் பீரியட் கரெக்டாக வந்துடுறது. அதாவது 28 நாளாக இருக்கலாம், இல்லை 29 நாளாக இருக்கலாம், இல்லை 32 நாளாக இருக்கலாம், இல்லை 27 நாளுக்கு ஒரு தடவை கூட வரதா இருக்கலாம். பட் கரெக்டாக மந்த்லி வரதா இருக்கணும். எந்த ஒரு டேப்லெட்ஸ் எடுக்காமையும் வரணும். அதே மாதிரி உங்கள் லாஸ்ட்டு பீரியட் டேட்லேருந்து ஒரு 4 நாள் முன்னே இல்லை 4 நாள் பின்ன எப்படி வந்தாலும் சரி, அது ரெகுலர் பீரியட் தான். இர்ரெகுலர் பீரியட்னா என்ன? உங்களுக்கு மாதம் பீரியட் வராது, பட் ஒரு 45 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 55 நாளைக்கு ஒரு தடவை, சில சமயங்களில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது. இல்லை உங்களுக்கே தெரியாது எனக்கு எப்போ வரும்னு, இல்லை டேப்லெட் போட்டால் தான் வரும். இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அது இர்ரெகுலர் பீரியட். இப்போது உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குது. இப்போ 45 நாள் ஆயிடுச்சு, பீரியட் மிஸ் ஆயிடுச்சு, டெஸ்ட் பண்ணால் நெகட்டிவ் வருது. என்ன பண்ணலாம்? இப்போ இதுக்கான பாசிபிலிட்டி மொத்தம் 3 விஷயம் தாங்க. ஒன்று, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா இந்த 45 டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ரெகுலராக பீரியட் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 டேஸ்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் 45th டே திரும்பவும் டெஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடும். ரெண்டாவது ரீசன், இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் இந்த மந்த் மட்டும் பீரியட் இர்ரெகுலராக வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. மேபி பிகாஸ் நீங்கள் ஏதாச்சும் ஃபுட் ஹேபிட் மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணியிருந்திருப்பீங்க, கிளைமேட் சேஞ்சஸ் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது சிக்காக இருந்து நீங்கள் டேப்லெட் சாப்பிட்ருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்னால் சிலருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் மந்த்து மட்டும் பீரியட் தள்ளி போயிருக்கும். அப்புறமா திருப்பி ரெகுலராகவும் உங்களுக்கு பீரியட் வர ஆரம்பிச்சிடும். மூணாவது ரீசன், இப்போ உங்களுக்கு 45 டேஸ் பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு, ஏற்கனவே ரெகுலராக தான் இருந்திருக்கு, இப்போ டெஸ்ட் பண்ணால் நெகட்டிவ்னு வருது. மேபி இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் இர்ரெகுலர் பீரியடாக கூட இருக்கலாம். அதுவும் முக்கியமாக உங்களுக்கு லைட்டாக 1 or 2 ட்ராப் பிளட் திருப்பியும் ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் ஃபுல் பீரியடும் வரலை, ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணால் நெகட்டிவ்னு வருதுன்னா இது கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் இர்ரெகுலர் பீரியடாக கூட இருக்கலாம். மேபி அடுத்தடுத்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கான சிம்டமாக கூட இது இருக்கும். இந்த ரீசன்ஸ்க்காக இமீடியட்டாக நான் ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க, அதாவது மந்த்லி பீரியட் ஆகிறவங்களுக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் 40 இல்லை 42nd டேலேயே பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் காமிச்சிரும். ஸோ இன்கேஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லாட்டினா மேக்ஸிமமே 45th டேயில் அவங்களுக்கு பீரியட்ஸ் அதுவாகவே வந்துடும். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு இன்னும் பீரியட்ஸ் வரலை, இன்னொரு 50th டேவே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போகணும். மற்றபடி யூஸ்வலாக ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு 45th டே எதர் பீரியட்ஸ் வந்துடும், இல்லாட்டினா ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கும். இப்போது இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம். இர்ரெகுலர் பீரியட்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ பீரியட் ஆகும்னே தெரியாது, மாத்திரை போட்டால் தான் பீரியட் ஆகும், இல்லை 50 டேஸ் ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஆகிறது தான் இர்ரெகுலர் பீரியட். இப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக பீரியட் ஆனதுலேருந்து 45 டேஸ் ஆயிடுச்சு, இன்னும் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு நெகட்டிவ் தான் வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு மேக்ஸிமம் 5 to 6 டேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்து அப்போ திரும்பி நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணலாம். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு சில பேருக்கு பார்க்குறப்போ யாருக்கெல்லாம் இர்ரெகுலர் பீரியட் இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் ஓவலேஷனும் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்குது. ஸோ அவங்களோட ப்ரெக்னென்சி டெஸ்ட்டுமே கொஞ்சம் லேட்டாக இருக்குது. பட் மேக்ஸிமம் பார்த்திங்கனாலே ஒரு 50th டே தான், அதுக்கும் மேலே கிடையாது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 50 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 50 டேஸ் மேலே ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் பீரியட்ஸ் வரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். ஏன்னா முதல்ல உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, எது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு, சாக் ஏதாச்சும் தெரியுதான்னு பார்க்குறதுக்கும் ஸ்கேன் பண்ணுவாங்க. இன்கேஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பீரியட் வரதுக்கான அட்வைஸஸும் பண்ணுவாங்க. இப்போது 45 டேஸ் ஆயிடுச்சு, பீரியட்ஸும் வரலை, ப்ரெக்னென்சி டெஸ்ட்டும் நெகட்டிவ்னு வருது, பட் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் ஏற்படுது. இப்போ இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நிறையா பேருக்கு அந்த டிஸ்சார்ஜ் மாதிரி ஏற்படுறது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கானு ஒரு டவுட்டாக இருக்கும். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ப்ரௌன் கலரில் ஏற்படும். இது ரொம்ப அளவு கம்மியாக தான் இருக்கும், ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரே நாளில் அப்படியே லைட்டாக போயிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான பிளட்டு மாதிரி ஏற்படும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதிகமாகவும் வராது,
இன்னும் அடிக்கடி கம்மியாக ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து 5 நாள் 6 நாள் அப்படியெல்லாம் வராது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். நிறைய பேருக்கு லைட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் படுறீங்க. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு லேடிஸ்க்குமே இது வந்து டிஃபர் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ராப் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1 ஆர் 2 டேஸ் இருக்கும், அவ்வளோதான். பேட் வைக்கிற அளவுக்கு படாது. இது வந்து ஒவ்வொரு டைமே ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்குமோ டவுட்டாக இருக்குன்னா, யாருக்கெல்லாம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வருதோ அதுலேருந்து ஒரு 3வது நாள் 4வது நாள் மேக்ஸிமம் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அப்படி நீங்கள் 4வது நாள் 5வது நாள் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் வரலன்னா மேபி அது வந்து இர்ரெகுலர் பீரியடுக்கான ஒரு ஸ்பாட்டிங்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அதையும் மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, இப்போது 45 டேஸ் ஆயிடுச்சு, பீரியட்ஸும் வரலை, ப்ரெக்னன்சி டெஸ்ட்டும் பாசிட்டிவ் வரலன்னா, உங்களுக்கு ரெகுலர் பீரியட்னா 1 ஆர் 2 டேஸ்லேயே எதர் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும், இல்லாட்டினா ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் வந்துடும். இதே இது நீங்கள் இர்ரெகுலர் பீரியடாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 5 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். அப்பையும் உங்களுக்கு நெகட்டிவ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறது ரொம்பவே அவசியம். ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.